So binary eutectic phase diagram. Okay, is a binary eutectic phase diagram. In this, so binary eutectic. Okay, so already iron on carbon diagram FEC diagramல eutectic reaction படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ அதுதான் அது is the eutectic point ஓகேவா so in the eutectic point the reaction what the reaction involved in the eutectic point so liquid is transformed to suppose the cooling so liquid is cooling okay automatically two solids ஓகேவா solid 1 and solid 2 then solid 1 solid 2 heat பண்ணிட்டா again வந்து liquid கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து யூட்டெட்டிக் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலாக இருக்கிற யூட்டெட்டிக் ரியாக்ஷன் ஸோ இங்கே வந்து இப்போ ஜென்ரலாக கேட்டிருந்தாலும் நம்ம ஜென்ரலாக இது பண்ணால் போதும் சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக மெட்டீரியல் கேட்டோன்னா நம்ம மெட்டீரியல் ஸ்பெசிஃபை பண்ணணும் ஓகேவா ஸோ அதுதான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கவ் ஓகே x-axis and y-axis line okay this is the x-axis and y-axis line just draw okay this is the eutectic point okay this is the eutectic point E is the eutectic point okay just draw okay this is the same curve okay this is the same curve represent this is a liquid okay this only is a beta okay another one solid solution is so here sorry here is the beta this is alpha okay this is alpha and beta here liquid plus beta here liquid plus alpha okay here alpha plus beta this is a temperature y-axis and x-axis is the composition weight percentage of composition okay is the x-axis so this is a similar one okay liquid is transformed to okay liquid is transformed to alpha plus beta okay these are called solid 1 and solid 2 so here liquid is transformed to alpha plus beta okay this is a single melting point eutectic point okay this is a liquid line okay this is the liquid line this is a liquid okay liquid line for material 1 material 2 okay this is a solid line okay this is a solid for material for beta this is a solid for material alpha okay here there is a solid lines is a solid lines for material alpha material okay alpha is the beta material so this is liquid line for alpha liquid line for beta okay so this is liquid is mixing of two material so a being material so இங்க ஃபைனலாக கிடைக்கிற காம்போசிஷன் ஓகேவா ஓகே இனிஷியல் இருக்கிற மெட்டீரியல் லிக்விட் சேவ் கொடுத்துருக்கோம் இது ரெண்டையும் ஃபார்ம் ஆகி ஒரு சேம் லிக்விட் ஒரே லிக்விடாக ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கூல் பண்ணும்போது ரெண்டு காம்பவுண்டாக டிவைட் ஆகும் ஓகேவா ஸோ அதுதான் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து பைனரி யூடெக்டிக் ஃபேஸ் டயக்ராம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபேஸ் இங்கே இருக்குது ஓகேவா லிக்விட் ஃபேஸ் கூல் பண்ணிங்கன்னா ரெண்டு சாலிட் ஃபேஸஸ் கிடைக்கும் ஓகே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதை இந்த சாலிட் ஃபேஸ் ஹீட் பண்ணால் ஒன் லிக்விட் ஃபேஸ் கிடைக்கும் ஸோ திஸ் லைன் இஸ் லிக்விடஸ் லைன் ஓகேவா திஸ் லிக்விடஸ் லைன் இது வந்து சாலிட் லைன் ஃபார் மெட்டீரியல் பி இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சாலிட் லைன் ஃபார் மெட்டீரியல் ஆல்ஃபாவுக்கு இஸ் அ சாலிட் லைன் ஃபார் மெட்டீரியல் லிக்விட் லைன் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஆல்ஃபா ஓகேவா இதுதான் வந்து பைனரி யூடெக்டிக் ரியாக்ஷன் இஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் ஈக்லிபிரியம் டயக்ராமில் இதை ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ சிமிலர் அதே தான் நீங்கள் கொஞ்சம் அதை அந்த பாயிண்ட் மட்டும் எடுக்கணும் யூடெக்டிக் ரியாக்ஷன் பாயிண்ட் மட்டும் அயன் கார்பன்லேருந்து எடுத்து வரைஞ்சிங்கன்னா வரப்போகுது ஓகேவா ஸோ ஜென்ரலாக வந்து யூடெக்டிக் ரியாக்ஷனா லிக்விட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரெண்டு சாலிடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுவும் முக்கியமானது ஸோ இந்த கர்வ் வந்து கரெக்டாக வரையும் ஓகே ஜஸ்ட் வந்து அந்த பாயிண்ட் கர்வ் எடுத்து வரைஞ்சிங்கன்னா போதும்
ஓகேவா? தேங்க்யூ.